பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் அமைப்பினர் 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தினர். அப்போது 200க்கும் அதிகமான இஸ்ரேலியர்களை கடத்தி சென்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் மூண்டது. 15 மாதமாக நீடித்த போரில் இரு தரப்பிலும் சேதம் அதிகம். 46,788 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். 1,00,000க்கும் அதிகமானோர் பலத்த காயமடைந்தனர். ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். 200க்கும் அதிகமானோர் சிறைபிடிக்கப்பட்டனர். போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா, எகிப்து, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வந்தன. ஒருவழியாக இஸ்ரேல் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று காலை முதல் அமலுக்கு வருகிறது என்று அறிவிக்கப்பட்டது. ஒப்பந்தத்தின்படி 33 பிணை கைதிகளை ஹமாஸும் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 770 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலும் விடுவிப்பதாக கூறப்பட்டது. இருதரப்பும் விடுதலை செய்யப்படவுள்ள நபர்களின் பெயர் விவரங்களை 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவே தெரிவிக்க வேண்டும். இஸ்ரேல் விடுதலை செய்யவுள்ள 90 பாலஸ்தீனியர்களின் பெயர் விவரத்தை நேற்றே வெளியிட்டுவிட்டது. ஆனால் ஹமாஸ் தரப்பில் பிணை கைதிகளின் விவரங்கள் வெளியாகவில்லை. தொழில்நுட்ப காரணங்களால் பட்டியல் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டதாக அந்த அமைப்பினர் கூறினர். பிணை கைதிகளின் பட்டியலை ஹமாஸ் வழங்கவில்லை. இஸ்ரேல் பிரதமரின் உத்தரவுப்படி ஹமாஸ் அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வராது. காசா மீதான தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி கூறினார். பணைய கைதிகளின் விவரங்கள் இன்று மதியம் 2 மணி வரை வெளியாகவில்லை. அதிரடியாக காசா முனையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. தொடர்ந்து 3 பெண் பிணை கைதிகளின் பெயர் விவரங்களை ஹமாஸ் வெளியிட்டது. பிணை கைதிகளின் முதற்கட்ட பெயர் பட்டியலை 2 மணி நேரம் தாமதமாக ஹமாஸ் வெளியிட்டதை தொடர்ந்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். போர் நிறுத்தம் 6 வாரங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் படிப்படியாக வெளியேறும். மீதமிருப்பவர்களை விடுவித்தல், நிரந்தர போர் நிறுத்த பேச்சுவார்த்தை போன்ற நடவடிக்கைகள் நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.